அதிமுக காரங்களும் இன்னும் முக்கியமாக சொல்கிறீங்க, கூட்டணியில் இருந்தாலும் அடுத்து உங்கள் கட்சியே இருக்காது, நீங்கள் தேர்தலை சந்திக்க முடியாது. எல்லாரும் ஒரே ஒற்றை புள்ளியில் நிற்கணும். கைகளை இருக பற்றி கொண்டு நின்று இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை முறைகேடுகளை முடிக்கிறதுக்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய வேலை கட்டாயத்தில் இருக்கும். இது நீங்கள் எந்த கட்சிகளும் ஓட்டு போட்டு போங்க, உங்கள் உரிமையே போகுது. இப்போ உங்களை ஆளக்கூடிய, இங்கே யார் ஆளணுங்கிற ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக உருவெடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஒரு குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க, அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அரசியல் அறிவு வேணும்ல, அவன் அது மேலே ஏறி உட்காந்து என்ன பண்ணுவீங்க? இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. இது குடும்பத்தில் அரசியல் பேசணும், பெண்கள் பேசணும், இளைஞர்கள் பேசணும், எல்லாரும் அரசியல் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். குடும்பத்திலும் அரசியலே பேசுறது இல்லை. சினிமாவை பேசுகிறோம், கிரிக்கெட்டை பேசுகிறோம், விளையாட்டை பேசுகிறோம், ஊர் புறணியெல்லாம் பேசுகிறோம், சாதி பெருமை பேசுகிறோம், மத பெருமை பேசுகிறோம். ஆனால் உனக்கான அரசியலை வீட்டில் பேசுறது இல்லையே. அந்த பிள்ளைக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கலையே. அரசியல் அற்றவர்கள் அனாதைகள் தான். உங்களுக்கான அரசியலை தேர்ந்தெடுக்காதவர்கள் அனாதை தான். உங்களுக்கு வேண்டாத ஒரு ஆள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடுவான். ஒருத்தன் அதிகாரம் தான் உங்களை கட்டுப்படுத்தும். நீங்கள் சொத்தை வச்சுருக்கீங்க, பணம் வச்சுருக்கீங்க, அதிகாரம் உங்கள்கிட்ட இல்லைன்னா அவன்கிட்ட போய் தான் கை கட்டி நிற்கணும். நாளைக்கு இன்னொருத்தண்ட கை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் போயிடக்கூடாது. அப்போ அரசியல் விழிப்புணர்வை குடும்பத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் செய்யணும்.